சிறை தண்டனையில் இருந்து வெளிவர பொதுவாக ஒருத்தர் வந்து ஜென்ம கைதியாக நீண்ட நாள் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிட்டு உள்ளே இருப்பார், வெளியவே வரமாட்டார். சில பேர் வந்து ஜாதகம் பார்க்க வரவங்க என் கணவர் எப்போ வருவார், என்னுடைய ரிலேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க, எப்போ வருவாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. லக்னத்துக்கு 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம். அதுதான் வந்து மறைமுகமான ஸ்தானம். அந்த மறைமுகமான ஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ சனியோ இருக்கும் போது நிச்சயமாக ஒருத்தருக்கு சிறைவாசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 8ஆம் இடத்துல சுபகிரக பார்வை குரு பார்க்கும் போது நிச்சயமாக அந்த தசா புக்தி நடக்கும் போதோ அந்த புக்திகள் நடக்கும் போதோ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பேல் கிடைக்கும். அதாவது அந்த சிறைவாசத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக கன்னியா லக்னம் எடுத்துக்கலாம். கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் இடம் மேஷம். மேஷத்தில் ராகு இருக்கார், குரு வந்து சிம்மத்தில் இருக்கார். ஸோ குரு ராகுவை பார்க்கும்போது எப்பேற்பட்ட மரண தண்டனை மாதிரி ஜென்ம கைதியாக இருந்தால் கூட இந்த குரு ராகுவை பார்க்கும்போது நிச்சயமாக அவருக்கு பேல் கிடச்சி வெளியே வந்துடுவார். ஸோ ரொம்ப இருட்டான இடத்த குரு பார்க்கும்போது அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு மறைபொருள் கிடைக்கும். அதாவது ஒரு சின்ன யோகத்தை கட்டாயமாக அமையும். முழுமையாக அவங்க சிறைவாசம் பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கட்டாயமாக குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல படும்போது நிச்சயமாக அவங்க வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உதாரணமாக இன்னொரு லக்னம் எடுத்துக்கலாம். இப்போது மகர லக்னமாக எடுத்துக்கலாம். மகர லக்னத்தில் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் சூரியன். ஸோ இந்த சூரியன் வந்து 10ஆம் இடத்துல போய் நீச்சம் பெறும்போது அவங்களுக்கு வந்து தொழிலில் கஷ்டங்கள் கொடுக்கும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தால் கூட 8ஆம் இடத்துல ராகு இருக்கார் சிம்மத்தில். ஸோ ராகு 8ல் இருக்கும் போதும் அந்த 8ஆம் அதிபதி சூரியன் நீச்சமாகும் போதும் நிச்சயமாக அவங்களுக்கு மரண தண்டனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜென்ம கைதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல சுபகிரக பார்வை சுக்கிரனோ புதனோ பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழியில் அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி இந்த கேஸில் பேல் கிடச்சி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மாதிரி நிறைய லக்னத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம்.